அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ஜிகேசி டெக் சேனலில் டேலி பிரைம் பேசிக்ஸில் பட்ஜெட்டை வந்து எப்படி போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹவு டு புட் அ பட்ஜெட் இன் டேலி பிரைம் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் சம் ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். இது என்ன எக்ஸாம்பிள் சம்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்கௌண்டிங் கிரியேட் பண்ணிவிட்டு லெட்ஜர் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு வவுச்சர்ஸ் கிரியேஷன் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அதே சம்மை தான் நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த சம்முக்கு தான் இப்போ நம்ம பட்ஜெட் செட் பண்ணிவிட்டு, ஸோ பட்ஜெட்டுன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். இப்போ யூஸ்வலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு தேவையான பட்ஜெட்டை போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் ஒரு கம்பெனி லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட் செட் பண்ணுவாங்க. Q1 Q2 Q3 செட் பண்ணுவாங்க. இல்லை வந்து ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு, அதாவது 6 month 1 6 month 1 செட் பண்ணுவாங்க. பட் இங்கே டேலியில் அந்த பட்ஜெட்டை எப்படி செட் பண்ணிவிட்டு அதோட டிஃப்ரென்சஸ் எப்படி பார்க்குறது, அதாவது எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா டேலியில் ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஓச்சஸ் போடணும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸை பார்க்குறோம். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேசிக் சம் வந்து ஆல்ரெடி நம்ம உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் டேலி போயிடுறேன். ஸோ டேலியில் இப்போ நம்ம அந்த பட்ஜெட் எப்படி போடுறது, நான் கம்பெனி செலக்ட் பண்ணி வச்சாச்சு. இன்னும் வந்து சம் போட ஆரம்பிக்கல, லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பட்ஜெட்டை போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, Alt Gயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Alt Gயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே க்ரியேட் மாஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த க்ரியேட் மாஸ்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் குரூப்பு, லெட்ஜர், கரன்சி, பட்ஜெட் வந்துருக்கு இல்லையா. ஒரு சில பேருக்கு இங்கே பட்ஜெட்டுன்றது வந்திருக்காது. ஸோ அந்த டைம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஷோ மோர் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் வரும். ஒரு சிலருக்கு, சில பேருக்கு டேரெக்டாகவே பட்ஜெட்னு டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ பட்ஜெட் வந்திருக்கா, இந்த பட்ஜெட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குன்னு ஒரு நேம் கேட்குது. ஓகேங்களா. நான் ஒரு நேம் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஸோ Q1, அதாவது Q1 நான் கொடுத்துக்கிறேன். Q1 ஜிகே பட்ஜெட் சாம்பிள் வேணாம், பட்ஜெட்னே இருக்கட்டும். ப்ரைமரி கொடுத்துட்டேன். இப்போ ஃப்ரம் ஏப்ரல் டு ஏப்ரல்னே வச்சுக்கிறேன். அதாவது நான் 1 monthக்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், பட்ஜெட் போடுற மாதிரி வச்சுக்கிறேன். இதில் 2 இருக்குது. நீங்கள் குரூப் வைஸாகவும் பட்ஜெட் போடலாம், லெட்ஜர் வைஸாகவும் பட்ஜெட் போடலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எஸ் கொடுத்துட்டு குரூப் வைஸாக இப்போ நான் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸை செட் பண்ணுறேன். இப்போ பர்ச்சேஸை பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் பேலன்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. ஏன்னா அது பேலன்ஸ் ஷீட்டில் வரணும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ இங்கே என்னென்னா, நான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட் நான் வைக்கிறேன். எனக்கு ஒரு 60,000 வரைக்கும் நான் இந்த மாதம் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டார்கெட் வைக்கிறேன். சேல்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1.5 lakhs வரைக்கும் என்ன நான் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் நம்ம வைக்கிறோம். அதாவது பட்ஜெட் போடுறோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 20,000 போட்டுக்கலாம். 20,000 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் நம்ம பண்ணணும் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன குரூப்ஸ் தேவைப்படுதோ, சன்ட்ரி கிரெடிட்டாராக இருக்கட்டும், ஓகேங்களா, அந்த தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ நான் சன்ட்ரி கிரெடிட்டார், சன்ட்ரி டெபிட்டார் இவ்வளோ தான் பண்ணணும். ஏன்னா சன்ட்ரி கிரெடிட்டார் இஸ் த சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ அதனால் இங்கே தனியாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மேண்டேட்ரி கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறேன். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து கேபிட்டல் வந்து இவ்வளோ வரைக்கும் நம்ம உள்ளே போடலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் நம்ம வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமாக நம்ம குரூப்ஸில் போட்டிருக்கேன். குரூப்பில் இதுதான் வச்சுருக்கேன், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸு, இன்டைரக்ட். ஸோ இதில் வந்து 60,000, 1.5 lakhs, 20,000 இதை போட்டிருக்கோம். ஓகேங்களா. அப்படியே அடுத்தது லெட்ஜர். நான் லெட்ஜர் வைஸாக தான் நான் பட்ஜெட் போடுவேன் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு இங்கே ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம எத்தனை லெட்ஜர்ஸ் க்ரியேட் பண்ணணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி லெட்ஜர்ஸ்க்குமே நீங்கள் அந்த டார்கெட் வச்சுக்கலாம். இப்போ ஏஏனா நான் 1 lakh இந்த கேபிட்டல். இப்போ எக்ஸாம்பிள் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ஏதாச்சும் வைப்போம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் கன்வேயன்ஸ் நான் வைக்கிறேன். இப்போ நான் வந்து கன்வேயன்ஸ் வந்து ஒரு 500 rupees வரைக்கும் நான் இந்த வாட்டி செலவு பண்ணணும். ஸ்டாஃப் வெல்ஃபேர் வந்து ஒரு 400 வரைக்கும் என்னால் பண்ணணும். அதாவது டி எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே 400 வரைக்கும் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் நம்ம வைக்கிறோம். போஸ்டேஜில் ஒரு 100 rupees நம்ம போட்டுப்போம். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரிக்கும் நம்ம போட்டு தான் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் டெலிஃபோன் சார்ஜஸ்க்கு நான் ஒரு 500 rupees நான் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னென்ன லெட்ஜர்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு டார்கெட் உங்களால் வைக்க முடியும். அதாவது பட்ஜெட் வந்து உங்களால் போட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிரெடிட்டாரையும் நம்ம கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கிருஷ்ணா ட்ரேடர்கிட்ட இருந்து நான் இவ்வளோ தான் வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வைக்கலாம். ஏன்னா நம்ம அதிகமாக அந்த கஸ்டமர்கிட்ட வாங்கினா அடுத்து நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா, இல்லை ஒரு கரெக்டான கஸ்டமரான்னு தெரியலனா அந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு பட்ஜெட் போடலாம். அடுத்தது நான் ரவின்னு நான் போடுறேன். இது எதுக்காகனா இவர்கிட்ட இவ்வளோ தான் நம்ம சேல் பண்ணலாம், இதுக்கு மேலே இவர்கிட்ட சேல் பண்ண வேண்டாம். ஏன்னா போன வாட்டி சேல் பண்ணேன் பட் அமௌண்ட் வரல, ஸோ இந்த மாதம் இவ்வளோ சேல் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வைக்கலாம் நீங்கள்.
நான் ஒரு 1 lakh போடுறேன். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட் நீங்கள் அதாவது பட்ஜெட் நீங்கள் செட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டேஷ்னரி ஒரு 1000 rupees வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்ஜஸ்க்குமே உங்களால் என்ன பண்ண முடியும் பட்ஜெட் போட்டுக்க முடியும். கொடுத்துட்டு அவ்வளோதான் என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ பட்ஜெட் வந்து இப்போ நம்ம போட்டு முடிச்சிட்டோம். ஸோ என்ன பண்ணியாச்சு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியாச்சு, லெட்ஜஸும் க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்கு அடுத்தது பட்ஜெட்ஸும் நம்ம செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் டிரான்சாக்ஷன் போடணும். அதாவது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும், சேல்ஸ் பண்ணணும் அப்படின்றது வவுச்சரில் போய்ட்டு நம்ம ஒரு வவுச்சராக நம்ம போடணும். ஓகேங்களா? அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆயிருக்கு, எவ்வளோ லெட்ஜர்ன்றது போட்டுட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸாம்பிளுக்கு டே புக் போயிட்டு ஏபிஆர் கொடுத்துக்கிறேன். ஸோ இத்தனை டிரான்சாக்ஷனும் நம்ம போட்டாச்சு. இப்போ ஏப்ரலில் பட்ஜெட் செட் பண்ணியாச்சு, வவுச்சரும் போட்டுட்டோம். இந்த வவுச்சர் எப்படி க்ரியேட் பண்ணணும், லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணணும், இந்த வவுச்சர் எப்படி என்ட்ரி போடணும் அப்படின்றது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க் இருக்குது, அந்த செம்மை பார்த்துட்டு வந்து நீங்கள் பட்ஜெட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பட்ஜெட்டை செட் பண்ணிவிட்டு, அதாவது இப்போ இந்த செம்ம படி நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணி பட்ஜெட்டை செட் பண்ணிவிட்டு அந்த செம்மை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் அந்த செம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ட்ரிஸும் முடிச்சாச்சு. அடுத்தது நான் எஸ்கேப் கொடுக்குறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ பட்ஜெட்டுக்கு வந்து தனி ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடையாது. இப்போ இன்வென்ட்ரி புக்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டமுக்கு தனியாக, அக்கௌண்ட்ஸ் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி லெட்ஜருக்கு தனியாக, ரெசிப்ட்டுக்கு தனியாக, கான்ட்ராக்ட் தனியாக இருக்கும். பட் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரையல் பேலன்ஸ் போகணும். ஓகேங்களா? இங்கே ட்ரையல் பேலன்ஸ் போயிட்டு ஓகே இங்கே F10 ப்ரெஸ் பண்ண பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, F10 நீங்கள் கீ கொடுத்தீங்கனாலும் ஓகே, பட்ஜெட் வேரியன்சஸ் கீ கொடுத்துட்டிங்கனாலும் ஓகே. நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ பட்ஜெட் எஃப்டி 2 பட்ஜெட் இருக்குது. ஆக்சுவலி நான் சாம்பிளுக்காக நான் ஒன்று போட்டது அது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பட்ஜெட் போட்டேன், Q1 GK பட்ஜெட்னு போட்டேன்னா Q1. இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் லியாபிலிட்டி, ஃபிக்ஸ்டு அசெட், கரண்ட் அசெட்ஸ், இந்த குரூப்ஸ் எல்லாமே வந்துருச்சா? இப்போ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம என்ன செட் பண்ணியிருக்கோம், 2 lakhs செட் பண்ணியிருக்கோமா? ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கே 2 lakhs வந்து அதான் கேபிட்டல் நடந்திருக்கு. ஸோ அதிகமாகவும் நம்ம கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணல, எனக்கு கம்மியாகவும் வரல. ஸோ கரெக்டாக இருக்குது எனக்கு 100%. ஓகே, அடுத்தது லியாபிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 30,000 செட் பண்ணியிருக்கோம், ஆனால் 11,500 தான் ஆயிருக்கு, மைனஸ் 18,500 வந்திருக்கு. ஓகே, கரண்ட் அசெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh போட்டிருக்கோம், ஆனால் வந்து ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா 3 lakhs நடந்திருக்கு. ஸோ அதுவும் மைனஸில் தான் போயிருக்கு. பட் சேல்ஸ் பரவாயில்ல, அதிகமாக தான் போயிருக்கு. சேல்ஸ் நம்ம செட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1.5 lakhs செட் பண்ணோம், ஆனால் 220 அதாவது 2,20,000 நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸில் தான் போயிருக்கு. 70,000 நம்ம டார்கெட் வச்சதோட பட்ஜெட் செட் பண்ணதை விட அதிகமாக தான் நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து 60,000 வச்சோம், ஆனால் 75,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ மைனஸ் 15,000. அப்போது அடுத்த வாட்டி நம்ம கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணணும். நம்ம ஒரு பட்ஜெட் செட் பண்ணணும், அந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு அசம்ஷன் வந்துடலாம். நெக்ஸ்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் 20,000 இருக்கா, ஆனால் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், 24,000 செலவு பண்ணியிருக்கோம், 4,000 வந்து எக்ஸ்ட்ராவே ஆயிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு எங்கே மைனஸில் டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இதை நான் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கணும், எலாபரேட்டாக பார்க்கணும் சார் அப்படின்னா Alt F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டாக வரும். Alt F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டீட்டெயில்டாக வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சரி, இப்போ அந்த கரண்ட் லியபிலிட்டிஸில் என்ன சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு செட் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? நம்ம அந்த பட்ஜெட்டில் குரூப்ஸில் சன்ட்ரி கிரெடிட்டாரில் 30,000 செட் பண்ணோம், ஆனால் எவ்வளோ வந்திருக்கு, 11,500 நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த சன்ட்ரி கிரெடிட்டார் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ பேலன்ஸ் வந்து நம்ம மைனஸில் தான் இருக்குது, அதாவது இன்னும் 18,500 வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது காட்டுது. ஃபர்னிச்சர், ஸோ ஃபர்னிச்சர் வந்து 18,000 வந்திருக்கு. ஃபர்னிச்சர் ஆக்சுவலி வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சன்ட்ரி டெபிட்டாரில் 1 lakh கொடுத்துருந்தோம், ஆனால் 50,000 தான் இருக்குது, இன்னும் 15,000 நம்ம பண்ண வேண்டியது இருக்குது டெபிட்டாரில். ஓகேங்களா? அதாவது கன்சர்ன் பர்சனுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நான் என்ட்ரு கொடுக்குறேன். இதில் என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இங்கே பாருங்கள், நம்ம குமாருக்கு செட் பண்ணல, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரவிக்கு தான் செட் பண்ணியிருக்கோம். என்னென்னா ரவிக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வச்சோம் இல்லையா? ஆனால் ரவிக்கிட்ட நம்ம எவ்வளோ தான் பண்ணியிருக்கோம், 25,000 ரூபாய்க்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம், இன்னும் 75,000 பேலன்ஸ் இருக்குது. அப்போ 75,000 வரைக்கும் அவருக்கு பொருள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் எவ்ரி லெட்ஜஸ்க்கும் நீங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டுட்டு நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் டவுன் பண்ணிட்டு எக்ஸ்பென்சஸ் பார்க்கலாம், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பென்சஸ் தான் வைக்கணும். கன்வீனியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 500 ரூபாய் வந்து வச்சோம், ஆனால் 150 ரூபா தான் செலவாயிருக்கு, 350 மிச்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது போஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 rupees, ஆப்வியஸ்லி 100 rupees தான் செலவும் ஆயிருக்கு, அதனால் அங்கே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டாஃப் வெல்ஃபேர் 400 ரூபா வச்சிருக்கோம், ஆனால் 100 ரூபா தான் செலவாயிருக்கு, 300 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஷனரியில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா செட் பண்ணியிருக்கோம், ஆனால் 1700 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் 700 ரூபா அதில் வந்திருக்கு. டெலிஃபோன் சார்ஜஸ்னால் 500 ரூபா வரைக்கும் பேசுகிறேன்னு பார்த்தா இங்கே 3500 ரூபா பில்லு வந்திருக்கு. ஸோ 3000 நம்ம
லாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்ஜருக்குமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ என்னென்னலாம் மைனஸ் வந்திருக்கோ அப்போ அடுத்த மாதம் அதோட எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறதோ சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் பிளான் போடுறதோ ஈஸியாக உங்களால் பிளான் போட முடியும். இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மேனுஃபேக்சரிங் இப்போ ஃபேக்ட்ரியில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் மே ஜூன் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பட்ஜெட் செட் பண்ணுவாங்க. 6 மந்த் ஒன்ஸு 1 இயர் ஒன்ஸ் பட்ஜெட் செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த குவார்ட்டரோ இல்லை அடுத்த ஆஃபோ இல்லை அடுத்த இயரோ நம்ம எப்படி நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பட்ஜெட்டை வச்சு தான் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு பேசிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன். ரொம்ப சிம்பிள் தான். பட்ஜெட் போடுறது செட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிம்பிள். ரிப்போர்ட் பார்க்குறது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரிவைன் பார்த்துருவோம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு லெட்ஜர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் வவுச்சர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? வவுச்சர் போட்டு லெட்ஜர் கிரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லெட்ஜர் செட் பண்ணியிருக்கோம், பட்ஜெட் செட் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் செட் பண்ணிவிட்டு வவுச்சர் போட்டிருக்கோம். வவுச்சர் போட்டு முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பிளேல போயிட்டு ட்ரையல் பேலன்ஸில் F10 கொடுத்துட்டு ஸோ நீங்கள் பட்ஜெட்டுக்கான ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு தான். ஸோ இதுக்கு முன்னாடி 4-5 சம்மும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? 4-5 வீடியோ இருக்குது, எல்லாமே பாருங்கள். அப்போ தான் வந்து தெளிவாக ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது, வவுச்சர் எப்படி கிரியேட் பண்ணுறது, லெட்ஜர் எப்படி போடுறது, என்ட்ரி எப்படி போடுறதுன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் இருக்குது. இன்க்ளூடிங் ஸ்டாக் ஐட்டமும் நம்ம போட்டாச்சு. ஸோ எல்லாமே பாருங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதோ கமெண்ட் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ டவுட் இருந்தால் எனக்கு இந்த டவுட் இருக்குது, எனக்கு இந்த டாபிக்ஸ் போடுங்க அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோஸ் நான் அதை போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.